அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிஸ் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்து மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். போன்லெஸ்ஸாகவும் போனாகவும் எடுத்திருக்கேன், அப்போ தான் சிக்கன் ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ரவை எடுத்திருக்கேன், ஸோ ஈஸியாக சிக்கனோட நல்லா மேக்னெட் ஆகிருக்கும். இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்க்குறோம். மட்டன் மசாலா அப்படின்னு யோசிக்க வேணால் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் நான் இஞ்சியும் வெள்ளைப்பூண்டும் சதைச்சி சேர்த்துருக்கேன், நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது நார்மலான சிக்கன் 65 இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற எந்த இன்க்ரீடியன்ஸும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டியான பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா குறைஞ்ச நேரத்துலேயே சிக்கனோட நல்லா மசாலா ஊறி போயிருக்கும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நார்மலான சிக்கன் 65 மாதிரி இருக்காது, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற எந்த இன்க்ரீடியன்ஸும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்திங்க அப்படின்னா நான் சொல்கிற டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுக்கு வெளியே சிக்கன் 65 மாதிரியும் உள்ளே ஒரு சூப்பர்பான டேஸ்ட் தெரியும். ஸோ அதனால தான் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது 1 hour நல்லா மேக்னெட் ஆகணும். நம்ம இதில் லெமன் எதுவுமே சேர்க்கல. 1 hour பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா சிக்கன் மேக்னெட் ஆகிருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், மசாலாவும் நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ இது குறைவான நம்ம எண்ணெய் ஊற்றியே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதிக எண்ணெய் தேவையில்லை. நம்ம சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர், தேங்காய் ஃப்ளேவர் போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். குயிக்காகவும் நம்மளுக்கு வெந்து வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக நம்மளுக்கு வெந்திருக்கும், திருப்பி விட தேவையில்லை. இன்னொரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவலாக 2 சைடும் நல்லா சிக்கன் 65 ரெடி ஆயிரும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம சிக்கன் 65 எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. நம்ம ரவை சேர்த்தா தான் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத மெஷர் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி ரெசிபிஸ் நிறையா சேர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.